5வது நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா நிலா சோழனை கூட்டிட்டு வெளில போறாங்க. அப்ப சோழன் கிட்ட டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த வீட்டுடைய உயிர் பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகணும், யார்கிட்ட கேட்டா தெரியும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அப்ப சோழனும் கண்டிப்பா எங்க அத்தை மாமாவுக்கு தெரியும், அதனால நம்ம மீனா கிட்ட ஹெல்ப் கேட்கலாம்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்றாங்க. மீனா கிட்ட உதவி கேட்கறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க. நீ தான் மீனா இந்த விஷயத்துல எங்களை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மீனாவும் கண்டிப்பா நான் உதவி பண்றேன்னு சொல்லிட்டு அந்த உயிர் பத்திரம் எங்க வீட்டுல தான் இருக்கும், நான் எப்படியாவது எங்க வீட்டுக்கு வந்து எடுத்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மீனா அவங்க அம்மா பார்க்க வரேன்னு சாக்குல அவங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. அப்ப யாருக்கும் தெரியாம அவங்க வீட்டுடைய பீரோ ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல அந்த பத்திரம் இருக்கு. அதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா அது வீட்டுக்கு தெரியாம இட்டு வந்துட்டு நிலா கிட்டே கொடுத்துறாங்க. இந்த வீட்டுடைய இது மாதிரி இந்த வீட்டை அவங்க அப்பா எங்க மாமாவுக்கு தான் எழுதி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்றாங்க. அடுத்து இந்த வீட்டை அடுத்த செக் பண்ணி பார்த்துட்டு இவங்க தாராளமா இந்த வீட்டுல இருக்கலாம், இந்த வீட்டுடைய உயிர் இவங்க பேர்ல தான் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அத்தை மாமாவும் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. இந்த பத்திரம் எப்படி இவங்க கிட்ட போச்சுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அப்ப மீனா நான் தான் எடுத்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்லிடுறாங்க. நடேசன் மீனாவுக்கு நன்றி சொல்றாங்க. அப்புறம் இந்த வீட்டை விட்டு யாருமே என்ன வெளில அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டு நடேசன் ரொம்பவே சந்தோஷமா அந்த வீட்டுக்கு வராங்க. அடுத்த அந்த வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணி வீட்டை ரொம்பவே புதுசா மாத்துறாங்க. நிலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நிலாவுக்கு வீட்டுல எல்லாரும் சேர்ந்து தேங்க்ஸ் சொல்றாங்க. நீ மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா எங்களுக்கு இந்த வீடு திரும்ப கிடைச்சிருக்காதப்பா, ஒன்னாலதான் எங்களுக்கு இந்த வீடே திரும்ப கிடைச்சிருக்கு, இந்த நன்றி நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நிலாவும் இது என்னுடைய வீடுனா உங்களுக்கு கஷ்டம் அது கண்டிப்பா சரி பண்ண நான் இருப்பேன் கூட அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சீக்கிரமா சேரனுக்கும் சந்தியாவுக்கும் எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சலான்னு சொல்லிட்டு வீட்டுல அவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க. ஒரு வானதி வீட்லயும் பாண்டியனையும் கல்யாணம் பண்ணி வச்சலான்னு சொல்லிட்டு எல்லா சம்மதம் தெரிவிக்கிறாங்க. ஒரு பக்கம் 2 பேருடைய கல்யாணமும் ஒரே நினைச்சு நடத்தலான்னு சொல்லிட்டு நிலா எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்றாங்க.